நாளையுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைய உள்ள நிலையில் தினகரனுக்கு என்ன சின்னம் என நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய போகிறது அமமுக என அலசுகிறது இன்றைய தலையங்கம். வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் மாலை 3 மணிக்கு முடிவடையும் என்றால் காலை 10:30 மணி வரை தாங்கள் என்ன சின்னத்தில் போட்டியிடப் போகிறோம் என்பது அமமுகவினருக்கு தெரியாது. தினகரன் அணியினருக்கு குக்கர் சின்னம் வழங்க தேர்தல் ஆணையம் மறுப்பதற்கு அமமுக பதிவு செய்யப்படாத கட்சி என்பதை காரணமாக கூறுகிறது. கடந்த வாரம் உயர்நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் வழக்குக்காக நீதிபதிகளின் கடுமையான சொற்களையும் கண்டனங்களையும் பெற்ற தேர்தல் ஆணையம் இந்த வாரம் உச்ச நீதிமன்றத்தில் குக்கர் சின்ன வழக்குக்காக மீண்டும் பெற்றிருக்கிறது. குக்கர் சின்னம் வழக்கை வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி நாள் வரை இழுத்தடிப்பது தினகரனுக்கும் அமமுகவினருக்கும் பெரும் நெருக்கடி என்பதை சொல்ல தேவையில்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்திற்கும் அமமுகவிற்கும் இடையிலான இந்த வழக்கில் தாமாக முன்வந்து சேர்ந்து கொண்ட அதிமுக செய்யும் தூண்டுதலே இந்த இழுத்தடிப்புக்கு காரணம் என்று அமமுகவினர் எழுப்பும் புகார்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டியிருக்கிறது. அத்துடன் திமுகவின் வாக்குகளை விட அதிமுகவின் வாக்குகளையே தினகரன் அதிகம் பிரிப்பார் என்பதாலேயே அதிமுக டிடிவியின் குக்கரை முடக்க பார்க்கிறது என்கிற பார்வையையும் அலச வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஒருவேளை குக்கர் சின்னம் கிடைக்காவிட்டால் 40 தொகுதிகளிலும் சுயேட்சையாக நிற்போம் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு 20 சொச்சம் நாட்களே இருக்க ஒவ்வொரு தொகுதியிலும் வெவ்வேறு சின்னத்தை அமமுக சார்பாக கொண்டு சேர்ப்பது என்பது இயலாத காரியம். ஒருவேளை குக்கர் கிடைத்தாலும் ஆர்கே நகர் மாதிரியான சிறிய சட்டமன்ற தொகுதியில் நிகழ்ந்தது 40 நாடாளுமன்றம் மற்றும் 19 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிகழுமா என்பது சந்தேகமே.